Hello friends, welcome to Divyaskitchen. இன்னைக்கு நம்ம மொச்சக்காய் கொழும்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பாருங்க, நான் ஒரு 1/2 kg அளவுக்கு மொச்சக்காவை நல்லா உரிச்சிட்டு தண்ணில போட்டு வச்சிருக்கேன். 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு மசாலா தான் ரெடி பண்ண போறோம் நாம. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருங்க. அதுல ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துடுங்க. சின்ன துண்டு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 ல இருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 2 பத்த அளவுக்கு தேங்காய், கொஞ்சமா கொத்தமல்லி, 2 பட்டை, 2 கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொழும்பு தாளிச்சிடலாம் நம்ம. நான் குக்கரில் செஞ்சுக்கிறேன். நீங்கள் கடாயில் செய்யணுன்னாக்கா கொட்டை அதெல்லாம் ஒரு வாட்டி மொச்சக்காயெல்லாம் வேக வச்சுட்டு அப்புறமா தாளிச்சிக்கோங்க. நான் குக்கரில் செய்கிறதுனால அப்படியே பச்சையாகவே தாளிக்கிறேன். இப்போ குக்கர் வச்சுட்டு காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கொழும்புக்கெல்லாம், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 இலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்படி வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, தனியாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூனு, சில்லி பவுட்ரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். இது வெறும் மிளகாத்தூள், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன் நான். தேவையான அளவு சால்ட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய், மொச்சக்காய் எல்லாம் சேர்த்துடலாம் இதில். பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு, எல்லா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இது ஒரு 3 விசில் 4 விசில் வச்சுக்கலாம். பாருங்கள், 2 விசில் வச்சுட்டேன் நான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொழும்பு எப்படியா இருக்குன்னு. பாருங்கள், காயெல்லாம் வெந்துட்டுருக்கு. நல்ல கெட்டியாக நல்ல திக்காக இருக்குது. சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன் நான். ரொம்ப ஈஸியாக இருந்து தான். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.